மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்குறோன்னா அட்டவணை தாளை சேமித்தல், மூடுதல் மற்றும் மீண்டும் திறத்தல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம பிரபலமான கோப்பு வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கோப்பு நீட்சிகள் பின்வருமாறு. கோப்பு நீட்சி நம்ம கணிப்பொறியில் என்னென்ன கோப்பு வகைகள் இருக்குது, அதனுடைய நீட்சி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரபலமான கோப்பு வகைகள், அடுத்தது அதனுடைய நீட்சி. நீட்சினா எக்ஸ்டென்ஷன், டாட் வச்சு கொடுக்குறதுலாம் நீட்சின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கலேன், இப்போ நம்ம இப்போ ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா .txt. இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா .txt அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல், அதான் எக்ஸ்டென்ஷன் நீட்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .doc அல்லது .docxன்னு இருக்கும். சரி, இப்போ .docனா நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். அடுத்து ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்டாக இருந்ததுன்னா என்னன்னு இருக்கும் அப்படின்னா .odt. இதே மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாக இருந்ததுன்னா .xls அல்லது .xlsx. ஓப்பன் ஆஃபீஸ் கால்காக இருந்ததுன்னா .odts. அடுத்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டாக இருந்தால் .ppt அல்லது .pptxன்னு இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கேன் .odp இம்ப்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா. ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம .exe அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். வெப்பேஜ் அப்படின்னா நம்ம .htm அல்லது .html அப்படின்னு இருக்கும். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் பிடிஎஃப் அப்படின்னா நம்ம போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் .pdf அப்படின்னு இருக்கும். ஃபோட்டோஸ் ஃபைல்லாம் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம .jpg அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபைல்ஸ் எல்லாமே ஜேபிஜியில் இருக்கும். ஃபோட்டோஸ் ஜேபிஜி அப்படின்னு என்னது, ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அனிமேட்டட் இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே .gifன்னு இருக்கும். ஜிப் ஃபைல்ஸ். GIF அப்படின்னா கிராஃபிக்கல் இமேஜ் ஃபார்மேட். அடுத்தது ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே என்ன இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம .mp3ன்னு இருக்கும். ஆடியோ வீடியோனா ரெண்டுமே .mp4ன்னு இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபைலும் என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆவணத்தினுடைய பெயர். இப்போ கிளாஸ் 12th அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது ஆவணத்தினுடைய பெயர். செயல்பாட்டின் பெயர் என்ன, நம்ம அப்ளிகேஷன் பெயர் என்ன, ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்பாடு, அதாவது அப்ளிகேஷன் பெயர். இதில் மார்க் லிஸ்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அட்டவணை செயலியில். எப்படி சேமிக்கணும், நம்ம சேமித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேமித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சேமித்தல் என்றால் என்ன? அப்போ நம்ம முதன்மை நினைவகத்தில் உள்ள தகவல்களை கணிப்பொறியில் இரண்டு நினைவகம் இருக்குது. ஒன்று முதன்மை நினைவகம், ரெண்டாவது இரண்டாம் நிலை நினைவகம் இருக்குது. முதன்மை நினைவகத்தில் உள்ள தகவல்களை வன்வட்டு, பென்ட்ரைவ், மெமரி சிப் போன்ற இரண்டாம் நிலை நினைவகத்திற்கு மாற்றம் செய்யும் செயல் நுட்பம் தான் நம்ம சேமித்தல் எனப்படும். சேமித்தல் அப்படின்னா நம்ம இதுதான் சொல்கிறாங்க. அதாவது முதன்மை நினைவகத்தில் உள்ள தகவல்கள் எந்த நினைவகத்திற்கு மாற்றப்படும், இரண்டாம் நிலை நினைவகத்திற்கு மாற்றப்படும். அதுதான் சேமித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம இரண்டாம் நிலை நினைவகத்திற்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து தானியங்கு சேமித்தல், ஆட்டோ சேவ் அப்படின்னா என்ன?
தானியங்கு சேமித்தல் அப்படின்னா வந்து ஆட்டோ சேவ் அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து நம்ம வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் ஆஃபீஸில் ஒரு கோப்பை குறிப்பிட்ட கால இடைவெளியில் சேமிக்கும் வசதி கொண்டுள்ளது. நம்ம வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து போய் நம்ம வந்து சேவ் பண்ணக்கூடிய வசதி நம்மகிட்ட இருக்குது. குறிப்பிட்ட டைம் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் சேவ் ஆகிடும். இது தானியங்கு சேமித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து தானியங்கு சேமித்தல். கொடாநிலை தானியங்கு சேமிப்புக்கான கால இடைவெளி 15 நிமிடங்கள். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கொடாநிலையாக தானியங்கு சேமிப்பதற்கான கால இடைவெளி எத்தனை நிமிடம்னா 15 நிமிடம். இந்த கால இடைவெளியை மேலும் குறைக்க முடியும். நம்ம வந்து வேணால் குறைச்சிக்கலாம். எதிர்பாராத விதமாக கணிப்பொறியின் இயக்கம் தடைபடும் போது இந்த வசதி கோப்புகளை அழிவிலிருந்து காக்கின்றது. திடீர்னு நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், திடீர்னு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்போ நம்மளுடைய ஃபைல் வந்து என்ன இப்போ சேவ் ஆகிருக்குமா ஆகாதா அப்படின்னு நம்ம வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா. சப்போஸ் இது ஆட்டோ சேவ் இருந்ததுன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து ஃபைல் வந்து அழியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஆட்டோ சேவ் அப்படின்னு கொடுக்குறோம். அட்டவணைத்தாளை மூடுதல். அட்டவணைத்தாளை மூடுதல் என்னது? ஒரு அட்டவணைத்தாள் சேமிக்கப்பட்டாலும் அது திறந்தே இருக்கும். நம்ம வந்து அட்டவணைத்தாளை மூடுதல் அப்படின்னா, ஒரு அட்டவணைத்தாள் வந்து சேமித்தாலும் அது திறந்து தான் இருக்கும். எனவே அது தொடர்ந்து வேலை செய்யலாம். அது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு சேவ், அதாவது கண்ட்ரோல் எஸ் அல்லது சேவ் பணிக்குறியை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் ஃபைல் க்ளோஸ் அல்லது கண்ட்ரோல் W என்று பயன்படுத்தி அட்டவணைத்தாளை முறையாக மூடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவு, ஷார்ட்கட் கீ Ctrl+S, பணிக்குறி வந்து பேர் வந்து சேவு. அதுமாரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு க்ளோஸு, ஷார்ட்கட் கீ என்ன Ctrl+W, Ctrl+W இதை வந்து பயன்படுத்தணும். சரி ஓகே, இப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். ஏற்கனவே உள்ள அட்டவணைத்தாளை திறத்தல். நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அட்டவணைத்தாளை வந்து எப்படி திறக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் உரையாடல் பெட்டியை பயன்படுத்தி திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு அட்டவணைத்தாளை மீண்டும் திறப்பதற்கு ஃபைல் ஓப்பன் கட்டளை அல்லது ஓப்பன் பணிக்குறி அல்லது Ctrl+O ஆகிய ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அட்டவணைத்தாளை வந்து நமக்கு வேண்டும் அப்படின்னா, ஸோ நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அட்டவணைத்தாளை வந்து நாளைக்கு வந்து நம்ம திரும்பவும் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது? நேற்றுக்கு க்ரியேட் பண்ணதெல்லாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைல் மெனுவில் போயிட்டு ஃபைல் மெனுன்னு இருக்கு இல்லையா, ஃபைல்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இந்த மெனு வந்து ஃபைல், அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணணும். அல்லது ஓப்பன் சொல்லிட்டு ஒரு பணிக்குறி இருக்கும், அதையும் கிளிக் பண்ணலாம். அதுவும் இல்லைனா Ctrl+O அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ, இது ஏதோ ஒன்றை பயன்படுத்தலாம். ஒன்று ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுக்கலாம், அல்லது ஓப்பன் பணிக்குறியை கிளிக் பண்ணலாம், அல்லது Ctrl+O. அவ்வாறு செய்யும்போது இதுமாரி ஓப்பன் உரையாடல் பெட்டி தோன்றும். நம்ம வந்து ஓப்பன் கொடுத்தோன்னா ஓப்பன் உரையாடல் பெட்டி தோன்றும். நம்ம சேவ் கொடுத்தோன்னா சேவ் ஆஸ் உரையாடல் பெட்டி வரும் இல்லையா, அதேமாரியே ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் உரையாடல் பெட்டி தோன்றும். இந்த உரையாடல் பெட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்டியிலிருந்து திறக்கப்பட வேண்டிய கோப்பை பட்டியலிருந்தோ அல்லது எந்த கோப்புறையில் அந்த அட்டவணைத்தாள் சேமிக்கப்பட்டுள்ளதோ அங்கிருந்து அதனை தேர்வு செய்து திறக்க வேண்டும். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சேமித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபைலெல்லாம் எங்கே போய் வந்து அங்கே வந்து சேமித்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நம்ம வந்து இந்த உரையாடல் பெட்டியிலிருந்து திறக்கப்பட வேண்டிய கோப்பை நம்ம வந்து ஒரு கோப்பை வந்து திறக்கணும்னு வச்சுக்கேன், அது வந்து எங்கே இருக்குது, எந்த பட்டியலிருந்து அல்லது எந்த கோப்புறையில் இருக்குது அந்த அட்டவணைத்தாளை வந்து சேமித்து வச்சுருக்கோம், நம்ம எந்த இடத்துல போய் சேமித்து வச்சுருக்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த கோப்புறையில் சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கிருந்து அதனை தேர்வு செய்து திறக்க வேண்டும்.
அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், அதனை தேர்வு செய்து திறக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தான் அமைவு அதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும்.